மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சமமான நிதி பகிர்வை உறுதி செய்ய தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும் வரிகளில் இருந்து தமிழ்நாடு மாநிலத்திற்கு உரிய நிதி பகிர்வை வழங்க கோரும் இந்த தீர்மானத்தை இந்த பேரவையின் பரிசீலனைக்காக முன்மொழியுள்ளேன். நிதிசார் கூட்டாட்சியும் கூட்டுறவு கூட்டாட்சியும் இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை கொள்கைகளாகும். ஒவ்வொரு மாநிலமும் அதன் வரி பங்களிப்பு மற்றும் வளர்ச்சி தேவைகளுக்கு ஏற்ப ஒன்றிய வரிகளிலிருந்து நியாயமான மற்றும் சமமான பங்கை பெற வேண்டும் என்ற நியாயமான எதிர்பார்ப்பை இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. மேகதாது விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உதயநிதி ஸ்டாலின், செங்கோட்டையன் இடையே காரசார விவாதம் நடந்தது. கர்நாடக அரசை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று இந்த அவைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். மேகதாது பிரச்சனையிலிருந்து இந்த பேரவையில் ஜூன் 19ஆம் தேதி அன்னைக்கு இந்த அரசு ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தது. ஆனால் அந்த தீர்மானம் மட்டும் நிறைவேற்றினா போதாது. அனைத்து கட்சி தலைவர்களோடு சேர்ந்து டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய கழக தலைவர்கள் சொன்ன ஆலோசனையும் நான் இந்த அவையிலே பதிய வைத்திருக்கின்றேன். உட்காருங்க, நான் அனுமதி தரேன். பேரவை முன்னவர் பேசுங்க. பேரவை முன்னவர் உட்காருங்க, பேசுங்க. நீங்க பேச கருத்து சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஒரு நிமிஷம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் சொன்னதற்காக இல்லை, ஒரு நிமிஷம். எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டதற்காக அதற்கு ஒரு பதில் அளித்ததற்கு பிறகு முறைப்படி உங்களுக்கும் அந்த வழங்கப்படும். ஆகவே நீங்கள் அதுக்குள்ள அவசரப்படாது. மேகதாது விவகாரத்தில் இதுவரை இல்லாத அளவு கர்நாடக அரசு தீவிரம் காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். ஒரு மாதத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை கர்நாடக அரசு எடுத்துள்ளதாக கூறிய அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக அரசு அமைஞ்சதிலிருந்து மேகதாது அணை கட்டுறதில் இதுவரை காட்டாத ஒரு வேகத்தையும் தீவிரத்தையும் இன்றைக்கு கர்நாடக அரசு காட்டி வருகின்றது. பெங்களூரில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம்னு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சிக்கும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். திரு சீதாராமையா, திரு பசவராஜ் பொம்மையா, திரு எடியூரப்பா, திரு குமாரசாமி, திரு வீரப்ப மொய்லி என 5 முன்னாள் முதலமைச்சர்கள் உட்பட அந்த முக்கியமான கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் ஊடகங்களை சந்தித்து பேட்டியும் தெளிவாக கொடுத்திருக்கிறார். இப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாசத்துல பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. மேகதாது விவகாரம் தவிர்த்து அரசியல் ரீதியாக பேசுவது சரியல்ல என உதயநிதி ஸ்டாலினின் கேள்விக்கு செங்கோட்டையன் பதிலளித்தார். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் தாங்கள் குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை. என்று சொன்னால் இல்லை, முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள். மீண்டும் அதையே திருப்பி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது. எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் விஜய் பதிலளித்த போது தான் புறக்கணிக்கப்படுவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டினார். சபாநாயகரும் அவை முன்னவர் செங்கோட்டையனும் தெளிவுபடுத்திய போதும் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட உட்காருங்க. இன்னும் இல்லை, இடையில அனுமதிக்க முடியாது. எதிர்கட்சி தலைவர் இன்னும் முடிக்கலைங்க. அவர் பேச முடிச்சிட்டாரா?
அவர் பேசி முடிச்சிட்டாரா? இன்னும் எதிர்க்கட்சி இன்னும் முடிக்கவே இல்லை. உட்காருங்க நீங்க. அவர் பேசி என்ன அதான் பேசுறேன். எது சட்டமோ எது விதி அதான் நான் பேசுறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க. அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. எனக்கு பயப்பட வேண்டாம், விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி பேசி முடிக்கல. அவர் பேசி முடித்த இருங்க. அவர் பேசுகிற போது குறுக்கீடு பாருங்க. அவர் பேசுகிற போது தயவுசெய்து உட்காருறீங்களா? உட்காருங்க. என்ன உட்காருங்க, நான் அனுமதி தரேன். மேகதாது விவகாரம் தொடர்பான தனி தீர்மானத்தில் பேசிய முதலமைச்சர் விஜய், காவிரி விவகாரம் நமக்கு உணர்வு ரீதியான ஒன்று என கூறினார். காவிரி நீர் உயிர் ஆதாரம் என குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டின் உரிமையை எந்த சூழலிலும் விட்டுத்தர மாட்டோம் என்றும் உறுதியளித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. கர்நாடகாவிற்கு நேரில் சென்று மேகதாது விவகாரம் பற்றி பேசுவது தொடர்பாக முதலில் கேட்டது தான் என்று முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பகை நாடுகளே பேசி தீர்க்கும் போது அண்டை மாநிலமான கர்நாடகாவுடன் பேசி தீர்வு காண முடியாதா என்றதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை முயற்சி எடுத்ததாகவும் விளக்கம். ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். கர்நாடகாவுடன் நேரில் பேசும்போது அவமானம் நடந்தால் என்ன ஆகும் என பலர் கேள்வி எழுப்பியது குறித்து பேரவையில் முதலமைச்சர் விஜய் சுட்டிக்காட்டினார். தமிழக மக்களுக்காக எந்த ஒரு அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள தான் தயாராக இருப்பதாக தெரிவித்ததையும் அவர் குறிப்பிட்டார். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். குறுவை சாகுபடி நிவாரணமான 134 கோடி ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாகவும், தினமும் செய்தித்தாள் படித்திருந்தால் இது தெரிந்திருக்கும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு முதல்வர் விஜய் பதிலளித்தார். அரசியலே நாங்கள்தான் என கூறிக்கொள்பவர்களுக்கு இந்த விவரம் தெரியாமல் போனது எப்படி என சட்டப்பேரவையில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். குறுவை நிவாரணம் குறித்த முதல்வர் விஜயின் பதிலுக்கு எதிர்வினையாற்றிய உதயநிதி ஸ்டாலின், வழங்கப்பட்ட நிதி குறுவை சிறப்பு திட்டத்திற்கான நிதியே தவிர வறட்சி நிவாரண நிதி அல்ல என்று தெரிவித்தார். செப்டம்பர் இறுதிக்கு பின் வறட்சி நிவாரணம் வழங்குவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என உதயநிதியின் கேள்விக்கு செங்கோட்டையன் பதிலளித்தார். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்துருக்கீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். மாண்புமிகு இதெல்லாம் மன்னிக்கணும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அவை அதை குறிப்பிட விரும்புகிறேன்.
மேகதாது விவகாரத்தில் யாரிடமும் பணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என சிபிஎம் எம்எல்ஏ செல்லசாமி தெரிவித்தார். காவிரி விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுதான் சரி என கூறிய சிபிஐ எம்எல்ஏ ராமச்சந்திரன், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கர்நாடகாவுக்கு சென்று தண்ணீர் கூட குடிக்காமல் வந்ததாக குறிப்பிட்டார். காவிரி பிரச்சினைக்காக முதல்வர் விஜய் கர்நாடகா செல்வதில் தவறில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் அவர் கோரிக்கை விடுத்தார். காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் என எந்த உத்தரவையும் கர்நாடக அரசு மதிப்பதில்லை என்று பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டினார். ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்கு வரக்கூடாது என கர்நாடகா நினைப்பதாகவும் சாடினார். மேகதாது விவகாரத்தில் சட்ட ரீதியாக தமிழ்நாட்டின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் எந்த சமரசமும் கிடையாது என திட்டவட்டமாக கூறியுள்ள அவர், சட்டம், நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். நிதி கசிவு தொடர்பான தணிக்கை ஆவணங்கள் அனைத்தும் முதலமைச்சரிடம் முறைப்படி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். நிதி கசிவு என்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்துள்ளதாக திமுக எம்எல்ஏ ரகுபதி குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக 3 துறைகளில் ஆடிட்டிங் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். கசிவுன்னு இந்த இதில் பார்த்தா நிறைய இடத்துல இருக்கு. கட்டடத்தில் எங்கேயாச்சும் கசிவு இருந்தா சொல்லுவாங்க. என்னமோ புதிய வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க, கசிவு. நாளை கசிவு நீர் குட்டைன்னு சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கசிவு என்கின்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு என்னத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. நான் பேசணும்னா கிட்டத்தட்ட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்கிட்ட நான் கொடுத்த ஆவணங்களே அவர் மூலமாக பேச போகுது. கிட்டத்தட்ட ஆடிட்டிங் முடிஞ்சு ஒரு 3 துறைக்கான ஆடிட்டிங் முடிச்சிருக்கோம். நீங்கள் கேட்குறீங்களா கசிவுன்னு, அந்த லீக்கேஜஸோட ரிப்போர்ட் எல்லாம் ஆடிட் தலைவரோட டேபிள் முன்னாடி இருக்கு. அவர் எப்போ அதை பற்றி பேசணும்னா அவர் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் பேசுறதுன்னா நீங்கள் இப்போ பேசிடுங்க. தொகுதி மறுவரையறை தொடர்பாக நாளை நடைபெறும் எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்பது குறித்து ஸ்டாலின் முடிவெடுப்பார் என உதயநிதி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே திமுக முன்மாதிரியாக திகழ்வதாகவும் கூறினார். இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்க நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதி நிலைமை, வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். திமுக ஆட்சியில் அம்மா உணவகம் பெயரளவிலேயே செயல்பட்டதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தற்போது கூடுதல் நிதி ஒதுக்கி அத்திட்டம் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் காரசார வாதம் நடந்தது. ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அதிமுக உறுப்பினர்கிட்ட கேட்டு பாருங்க. அம்மா உணவகம் சிறந்த செயல்படல 5 வருஷம். இது அதிமுக உறுப்பினர்களுக்கே தெரியும். அந்த திட்டத்தை, நிதியை ஒதுக்கி இன்றைக்கு ஒவ்வொரு தெருவிலையும் அம்மா உணவகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுதான் எங்களுடைய முதலமைச்சர். தண்ணீர் பாட்டில் தொடர்பாக பிரேமலதா மற்றும் ஓபிஎஸ் மீண்டும் சட்டப்பேரவையில் பேசியுள்ளனர். அனைவருக்கும் பாட்டிலில் தண்ணீர் வழங்க வேண்டும் என்று பிரேமலதா கோரிக்கை வைத்த நிலையில் பாட்டிலில் தண்ணீர் வைக்க நான் தடை போடவில்லை என்று ஓபிஎஸ் கூறினார். ஒரு பாட்டில்ல தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கும் ஒரு தடையை போட்டார். நான் கேட்டேன் நேற்று, ஏன் நான் இல்லமா, நான் சும்மா சொன்னேன். நான் தடை போடவில்லை, அதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். சபாநாயகர்கள் தக்க முடிவு எடுக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
அவதூறு பேச்சு தொடர்பாக உரிமைக்குழு அமைக்கப்பட்டு திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று சபாநாயகர் அறிவிப்பு. எலும்பு இருக்காது என பேசியது நியாயமா என்று கேள்வி எழுப்பிய அவர் அநாகரீக பேச்சுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சட்டமன்றத்துக்குள்ளே வைத்து உனக்கு எலும்பு இருக்காது என்று ஒருத்தர் சொன்னால் அது நியாயம்தானா என்று யோசிங்க. ஆபாசமான பேச்சும் ஆபத்தை விளைவிக்கிற பேச்சும் வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களாலே நம்ம என்ன சாதிச்சு விட முடியும்? எதிர்க்கட்சித் தலைவர் தன்னை சிறைச்சாலையில் சந்தித்த போது முதலமைச்சர் பற்றி நீங்கள் பேசியிருக்க வேண்டியது இல்லை என்று கூறியதாக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தெரிவித்தார். தன்னை அறியாமல் வந்த வார்த்தைகளை அருள் கூர்ந்து மறந்துவிட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் லீடர்ஸ் வாழ்ந்த அந்த கரிசல் கந்தக பூமியில் இருக்கிற நான் இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன்.